Hi friends, welcome to Deepa's Tea Time Vlog. இது வயநாட்டில் உள்ள ஹெரிட்டேஜ் மியூசியம் தாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்து நாங்கள் நிலச்சரிவு வர்றதுக்கு 1 month முன்னாடி போன வெக்கேஷன் இது. இப்போமெல்லாம் இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஹெரிட்டேஜ் மியூசியம். இது வயநாடு மாவட்டத்தில் இந்த சுல்தான் பத்தேரிங்கிற நல்ல மெயின் சிட்டி இருக்குது. அதில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஹெரிட்டேஜ் மியூசியம் இருக்குது. இது அம்பலாவயல் கிராமத்தில் தான் இருக்குது இந்த ஹெரிட்டேஜ் மியூசியம். இந்த மியூசியத்தில் பழங்குடிகளின் நினைவு சின்னங்கள், கலைப்பொருட்கள் எல்லாமே இருக்குது. இதில் 4 பிரிவு இருக்குங்க. அது வெரசுமிருதி, கோத்ராஸ்மிருதி, தேவாஸ்மிருதி, ஜீவாஸ்மிருதின்னு 4 இதாக பிரிச்சிருக்காங்க. இதில் கற்காலம் தொடங்கி 17ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தை சேர்ந்த பல்வேறு பொருட்கள் இதில் இருக்குது. இதை ஒவ்வொன்றையும் அவ்வளோ தூரத்துக்கு அவங்க மெனக்கெட்டு சேகரித்து இதில் வச்சிருக்கிறாங்க. சாதாரண பழங்குடியினரோட வாழ்வில் அவங்க என்னெல்லாம் பொருட்கள் யூஸ் பண்ணாங்க, கலை பொருட்கள், நினைவு சின்னங்கள், வீரர்களின் கல்லறை, சுடுமண் சிலைகள் எல்லாமே இதில் இருக்குது. அவங்க யூஸ் பண்ணின ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஏர் கலப்பை, உழுதது எல்லாமே இருக்குங்க. அவங்க ஒவ்வொரு பொருளையுமே ஒவ்வொரு விஷயத்துக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மீன் பிடிக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு தான் மீன் பிடிச்சிருக்காங்க. இது ஸ்டோரேஜ் பாக்ஸ். இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் இது. இதில் ஒன்ஸ் மீனெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னா அப்படியே லாக் ஆகிடும், வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இது எல்லாமே செஞ்சுருக்காங்க. எல்லாமே இயற்கை பொருட்கள் வச்சு தான் செய்தது. அந்த காலத்தில் அதுதான் கிடச்சிது. அதனால் அவங்க அதைவே நல்லபடியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பர்பஸுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மீன் பிடிக்கிற பொருட்களாக தான் நிறையவே இங்கே இருக்குது. கல்வெட்டுகள்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு வெறும் 30 rupees தான். ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு நிறையவே ஐட்டம்ஸ் இருக்குது. பழைய காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே போனோன்னா நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க வணங்கிய கடவுள், அவங்களுடைய மொழிகள் எல்லாமே அந்த கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க. இது எல்லாமே அதுக்கு கீழேவே எல்லாமே எழுதியிருக்காங்க. இது எந்த காலத்தில் உள்ளது, இதோட நேம் என்ன, இதோட என்ன வழிபட்ட கடவுளோட பேர் எல்லாமே அதில் இருக்குது. இது எல்லாமே கல்லால் செய்யப்பட்டது தான். அவங்க யூஸ் பண்ணின ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் மண்ணால் செய்யப்பட்டது தான். இந்த நிலச்சரிவுக்கு அப்புறமா இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். நாங்கள் 1 monthக்கு முன்னாடி நாங்கள் போனது. அப்பவும் நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. தேங்க் காட் நாங்கள் நல்லபடியாக வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.